फैमिलीस ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ಸಮಸ್ಯೆ ಕೂಜೆ ಜಗನ ಸಮಸ್ಯೆ ಕೆಂತಿ ಜಂತಿ ನಿಮ್ಮ ದಸ ಕುಸರ್ತಾಂತು இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்து 8ஆம் தேதி அதுக்கப்புறம் வந்து 9ஆம் தேதி அப்புறம் 10ஆம் தேதி இன்னைக்கு 3 நாள் வந்து நான் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துர்க்கேன் அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அதுவும் இல்லாம வந்து இங்க ஏதாவது கல்யாணம் ஆனா என்ன வந்து சமைப்பாங்க எப்படி வந்து இருக்கும் அப்படினு சொல்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அதே மாதிரி இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினா மழை வந்து என் மிஷினும் நனைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து அடுப்பு வந்து நனைஞ்சு போச்சு எப்படி எல்லாமே நாங்கள் வந்து அதை இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் நேற்று போட்ட வீடியோக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து நிறைய ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் யாருக்குமே வந்து ரிப்ளைவே பண்ணல கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இது அப்படின்ற மாதிரி அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நேற்று எல்லாருக்குமே வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து லைக் போட்டுட்டேன் அதுவும் இல்லாமல் எனக்கு நிறைய ஸ்டிச்சிங் வேலை இருந்துச்சு அதுக்கு நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் வந்து எவ்வளோ ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லணும் எப்படி இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போட்டு வீடியோஸ்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஈவன் இன்ஸ்டாகிராம் கூட வந்து எனக்கு வந்து நிறைய சஜஷன் கொடுத்துருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி காலையில் வந்து நான் இன்ஸ்டாகிராம் முழுக்க வந்து எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் மெசேஜ் பண்ணேன் அப்படி ஒரு வேளை நான் யாருக்காவது மெசேஜ் பண்ணலன்னா இந்த யூடியூப் மூலமாக என்ன மன்னிச்சுக்கோங்க ஏன்னா அதில் வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா இதில் தான் சொல்ல முடியும் அப்படின்றதுனால இதில் சொல்கிறேன் யாராவது நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கோங்க யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க இன்னுக்கும் வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது நேற்று மழை பெஞ்சதுனால எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்குன்னு ஏன் அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் வந்து வளகாப்புக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அந்த பொண்ணுக்கு வந்து 14ஆம் தேதி குழந்தை பிறக்கிறதுக்காக வந்து டேட் கொடுத்துருக்காங்க பட் இங்கே குழந்தை பிறந்தா அது வந்து நல்லது தானே ஆனால் இவங்க வந்து தீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்களும் தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரி ஒரு 7 நாள் தீட்டுன்னு சொல்லி தள்ளி வைப்பாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அது என்ன ஏதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பண்ணதில்லை ஏன்னா என் அக்கா குழந்தைக்கு நான் அங்கே தான் இருந்தேன் அங்கே இருந்து 5 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு ஆழத்தை எடுத்து தான் நான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறம் 7 நாளில் வந்து பாப்பாவுக்கு தலை குளித்து அதான் என் அக்காவுக்கும் தலை குளித்து அது இது மூலிகைலாம் போட்டு சாம்பிராணிலாம் போட்டாங்க அதை தான் நான் வந்து பார்த்துருக்கேன் பட் தள்ளி வைக்கிறதுன்றது தீட்டு எல்லாம் துவைக்கணும் இது பண்ணுறதுன்றது தான் எனக்கு தெரியல உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதனால தான் வந்து சீக்கிரமாக எல்லாருக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் முடிஞ்ச கையோடையே எனக்கும் பணம் கொடுத்துட்ருக்காங்க அதான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது நாங்கள் கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வாங்க இப்போ வீடியோ கொடுக்கலாம் இதுதான் வந்து கல்யாண சாப்பாட்டிலேருந்து அப்பா வந்து போயிருந்தாங்க சமைக்கிறதுக்காக அதனால் நம்ம வீட்டுக்காகவும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரிதால தான் இங்கே வந்து பாக்கெட்டில் வந்து அமுல் பாக்கெட்டு இல்லைன்னா கவர் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வருவாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் கீரி அதுக்கப்புறம் வந்து பருப்பு குழம்புல வந்து மீன் போட்டு அதை வந்து காண்டோ அப்படின்னு சொல்லுவோம் இங்கே அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பொட்டலோ அந்த போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க மசாலா மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மீன் ஃப்ரை அதுக்கப்புறம் வெறும் ஃப்ரை அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல ஏன்னா எல்லாமே சீனி போட்டுட்ருக்காங்க அந்த மீனில் என்னதான் இருந்தாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் சாப்பிட முடியும் நான் அதுக்கப்புறத்துலேருந்து நேற்று கொண்டுட்டு வந்தாங்க என்னால் சாப்பிட முடியல ஏன்னா முந்தா நேற்று சாப்பிட்டதே எனக்கு வந்து ரொம்ப 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து ஒரு 3 நாளாக நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க பூஜை பண்ணுங்க சிஸ்டர் முருகருக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான்வெஜ் சாப்பிட்றதில்ல அதுக்கப்புறம் இறாலும் வந்து கொடுத்துருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து கிட்டத்தட்ட 7ஆம் தேதி வீடியோ எடுத்ததுன்னு நினைக்கிறேன் 7ஆம் தேதி எடுத்தது இது அதுக்கப்புறம் வந்து 8ஆம் தேதி வீடியோ எடுத்தது நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாவக்காய் செட்டில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஃபுல்லாக வந்து பழுத்துடுச்சு இன்னொன்று மட்டும் கொஞ்சம் காயாக இருக்குது இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்களா
அதுவும் இதுக்கு வந்து நல்லா செடி நல்லா இருந்துச்சுன்னா ஓகே. இங்கே பாருங்கள், இது நல்லா பழுத்துடுச்சு. இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவும் வந்து நல்லா ஒழுங்காகவே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செடி இருக்குது. இங்கே வந்து பூ அதெல்லாம் நல்லா பூத்துருக்கு. ஏடி ஓட்டே கொசைச்சு சொட்டிட்டு. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்றும் இருக்குது. देखा है मुझे ஒன்று இருக்குது. இதுக்குள்ளார எங்கேயா இருக்காதா? நம்ம செடியில் வந்து இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் வெண்டைக்காய் செடியில். இங்கே வந்து 2, இங்கே பாருங்கள், இங்கே இந்த இடத்துல ஃபுல்லாக தானாக வளர்ந்தது தான். தானாக வந்ததுனால தான் இந்த மாதிரி ஆயிட்டிருக்கு. இல்லைன்னா சுத்தமாக ஆயிருக்காது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அர்ஜெண்ட்டாக வந்து ப்ளவுஸ் கொடுக்கணும். இந்த நேரம்னு பார்த்துட்டு நான் வந்து வெளியில் வந்து மிஷின் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களேன் தண்ணி எப்படி ஒழுகுதுன்னு. நான் எப்படி, ஐயோ மிஷின் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு கடவுளே. அங்கே பாருங்களேன் எப்படி கொட்டிக்கிட்டு இருக்குன்னு. நான் இந்த நிலைமையில நான் எப்படி ஸ்டிச் பண்ணி நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாருங்கள், ஐயோ எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்களா, கடவுளே கடவுளே. வேறு எங்குமே வெளிச்சமும் இல்லை. வீட்டை பார்த்தோன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. அதனால சரி இங்கே கொண்டுட்டு வந்தவே இந்த நேராக தைக்கலாம் அப்படின்னா இது ஃபுல்லாக தண்ணி. இங்கே பாருங்களேன், இது வந்து ப்ளேவுட் அப்படின்றதுனால தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி வீங்கி போயிடும். இங்கெல்லாம் வீங்கி போயிருக்கு பாருங்கள். இதெல்லாமே நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பக்கம் வேறு மழை காற்று இந்த பக்கம் அடிக்கிறதுனால இது ஃபுல்லாக மிஷின் ஃபுல்லாக ஈரமாயிட்ருக்குங்க பாருங்கள். கத்திரிக்கோள் முழுக்க ஈரமாயிட்ருக்கு கடவுளே. ஐயோ ப்ளவுஸ் எல்லாமே ஈரமாயிட்ருக்கு. எப்படி ஈரமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த மிஷின் பாருங்கள் இங்கே வச்சு தைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இந்த மழையும் பாருங்கள் என்னை தைச்சி விடாமல் எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நாளைக்கு வேறு பிறந்த நாளாம் ஜெகதீஷோட பாட்டிக்கு. நான் இன்றைக்கி நைட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாதான் அவங்க நாளைக்கு வேர் பண்ணுறதுக்காக வந்து இது பண்ணுவாங்க. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ரொம்ப அதிகமாக மழை பெய்யுதுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒழுங்கு. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. இன்னும் ஈரமாகிட்டே இருக்குங்க பாருங்கள். மிஷின் ஃபுல்லாக இந்த மாதிரி ஈரமாகிடுச்சுன்னா அவ்வளோதான். கொஞ்சம் உள்ளாட கொஞ்சம் எடுத்துட்டேன். பாருங்களா எவ்வளோ தூரம் மழை பெய்யுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக தண்ணி. ஐயோ இவங்க இவ்வளோ நேரம் நான் இங்கே வச்சதே தப்பு. பாருங்கள் தண்ணி அப்படியே நிரம்பி போயிட்டுருக்கு அந்த இடத்துல. அந்த இடத்துல பாருங்கள். இந்த மாதிரி மழை பெஞ்சால் கிச்சனில் ஃபுல்லாக மழை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. இங்கே பாருங்களேன், இந்த நேரத்தில் வந்து மிஷினை வந்து இங்கே போட்டுட்டு இருக்கிறதும் பிரச்சனை. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஈரமாயிட்டே இருக்குது. அதுவும் இந்த இடத்துல பாருங்கள் தண்ணி எப்படி வருதுன்னு. இங்கே எங்கே ஓட்டை புதுசாக ஓட்டாயிட்டு இருக்குதுன்னு எனக்குன்னு தெரியல. அந்த இடமும் பாருங்களேன், அந்த இடம் ஓட்டாயிட்டு இங்கே வரைக்கும் வந்து ஃபுல்லாக தண்ணி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது மேலேருந்து வருது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் ஸ்டிச்சிங் பண்ண மாதிரி தான். இங்கே பாருங்கள்
அளவுக்கு வந்து இன்றைக்கி டே இந்த மாதிரி மோசமாக போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பாதி ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டேன், இன்னும் இருக்குது. நான் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மழை வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஈரமாக ஆகிட்டுருக்கு. பட் இந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் டிக்கெட் பார்க்கலாம் பாருங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு நேராக வந்து தண்ணி வேறு இங்கே வந்து கோட்டி சைட்டா இங்கே பாருங்கள். இந்த மூங்கில் மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கிட்டுருக்கு. இதை வந்து எப்படி இருந்தாலும் கவர் ஒன்று போடணும். கவர் போட்டோன்னா அதுக்கப்புறம் இதாகாது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஈரம், இந்த இடத்துல ஈரம், இது ஃபுல்லாக ஈரம். அதுக்கப்புறம் இந்த வரைக்கும் பானி பசிலே இப்போ தான் ஓரளவுக்கு மழை கொஞ்சம் நின்று இருக்கு. இந்த மழை வந்ததும் போதும், நம்மளை பண்ணதும் போதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஐயோ, பாருங்கள் மழை தண்ணி எப்படி தேங்கியிருக்கு. யாரெல்லாம் மழை தண்ணி சேமிப்பு வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். அது டிகாஷன் மாதிரி இருக்குது. என் மிஷினை பார்த்தீங்களா, என் மிஷினோட நிலமை பாவம். இங்கே தான் உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் இந்த இடத்துல இடமே இருக்காது. இந்த சைடு இது ஃபுல்லாகவே ஈரமாயிட்டே இருக்கும் பாருங்கள். அவ்வளோ அந்த வீட்டு உள்ள வரைக்கும் ஈரமாக இருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து தண்ணி தேங்கிட்டுருக்கு. ஐயோ, வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி தேங்கிட்டுருக்கு. இங்கே பாருங்களேன். பாருங்க, ஏய் ஜெகதீஷ், அங்கே பாருங்கள் ஜெகதீஷ். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி தேங்கியிருக்குன்னு. ஓய், எங்கே வரட்டும்? ஆ, தொண்டா. இங்கே பாருங்க, தண்ணி ஃபுல்லாக ஆகிட்டுருக்கு. மம்மி, இது வந்து நம்ம ரோடு சைடு இந்த மாதிரி தான் எப்போவுமே தேங்கிக்கிட்டே இருக்கும் தண்ணி ஃபுல்லாக. இது வந்து ஓரளவுக்கு வந்து மழை நின்று போனதுக்கப்புறமும் இவ்வளோ தண்ணி இருந்துகிட்ருக்கு. மழை வரும்போது நம்ம எடுத்துருந்தால் இது வந்து ஃபுல்லாக ஆற மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக இப்போ மழை வர்றதுனால நல்லா க்ரீனிஷாக அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. குட்டி பையனும் வந்து மேலே கத்திக்கிட்டு இருந்தான். இது வந்து வீடியோ மாமியார் எடுத்து கொடுத்தது, அதனால வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லெமன் சாப்பாடு, அதுக்கப்புறம் பொட்டலும் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து லெமன் ரைஸ் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாப்பிடவும் அதே மாதிரி திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாமே வந்து லெமன் ரைஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மதியம் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 12 ஆக போகுது. ரொம்ப பசி எடுக்குது. நான் அதை சாப்பிட போகிறேன். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். லெமன் ரைஸ் அதுவும் இந்த சாப்பாட்டில் செய்கிறது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுவே நம்ம கடையில் வாங்கி செய்கிறோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்களேன், இந்த அரிசி எல்லாம் வந்து பாருங்களேன் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடு வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சாப்பாடவே ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் கல்யாணம் ஆகி புதுசில் வரும்போது முழுங்கவே முடியாமல் இருந்துச்சு. இப்போது அதை பழகிடுச்சு. இப்போது இதை சாப்பிட்டுட்டு வேறு எந்த ஒரு சாப்பாடுமே சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாப்பிட போகிறேன். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய் பாய் எல்லாருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லெமன் சாப்பாடு, அதுக்கப்புறம் பொட்டலும் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து லெமன் ரைஸ் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாப்பிடவும் அதே மாதிரி திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாமே வந்து லெமன் ரைஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மதியம் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 12 ஆக போகுது. ரொம்ப பசி எடுக்குது. நான் அதை சாப்பிட போகிறேன். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். லெமன் ரைஸ் அதுவும் இந்த சாப்பாட்டில் செய்கிறது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுவே நம்ம கடையில் வாங்கி செய்கிறோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்களேன், இந்த அரிசி எல்லாம் வந்து பாருங்களேன் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
சாப்பாடு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சாப்பாடவே ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் கல்யாணம் ஆகி புதுசில் வரும்போது முழுங்கவே முடியாமல் இருந்துச்சு. இப்போது அதை பழகிடுச்சு. இப்போது இதை சாப்பிட்டுட்டு வேறு எந்த ஒரு சாப்பாடுமே சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாப்பிட போகிறேன். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம்.